Hi folks, this is okay. Welcome to my YouTube channel. இன்று நாம் பார்க்க இருப்பது சினிமா செய்திகள். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு வந்து விடாமுயற்சியும் கேம் சேஞ்சும் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுது. அதில் எந்தவித மாற்றமும் கருத்து அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் குட் பேட் அக்லி படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமா அப்படின்றத வந்து ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டவுட். ஏன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண ரிலீஸில் எந்தவித மாற்றமும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பிடிவாதமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நிலவுது. அதனால ஒரே நேரத்தில் 2 அஜித் படம் ரிலீஸ் ஆகுமா, விடாமுயற்சியும் குட் பேட் அக்லியும் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு ஐயம் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் வந்து இருக்குது. எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியும், இருந்தாலும் அதை வாயில சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து மக்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து சினிமா செய்தி பார்த்தீங்கன்னா புகழான ஒரு படம் வந்து உங்களுக்கே தெரியும். சூர்யா சார் நடித்து சுதாகர் வந்து டேரக்ட் பண்ண வேண்டிய இந்த படம். பட் இவங்க 2 பேத்துக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக அந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் ஆனது. அந்த படத்தை வந்து அது கேஸ்டிங் க்ரூ சூப்பரான கேஸ்டிங் க்ரூ, சூர்யா சார், துல்கர் சல்மான், விஜய் வர்மா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் நடந்திருக்கலாம். பட் ஓகே, ஏதோ நடந்துடுச்சு. பட் இப்போ அந்த படத்தை வந்து சிவகார்த்திகேயன் வந்து தன்னோட 25வது படமாக வந்து நடிக்கிறதா இருக்காங்க. ஆனால் அந்த படத்துக்கு ஒரு சின்ன சிக்கலுக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, புகழான படத்தை வந்து 2D நிறுவனமாக தயாரிக்கிறதா இருந்துச்சு. இப்போ வந்து இந்த படத்தை சிவகார்த்திகேயன் நடிக்கும் போது அந்த டைட்டில் வைக்க முடியாது. பிகாஸ் அதோட NOC வந்து 2D நிறுவனத்துக்கிட்ட வந்து கிடைக்கல. அதனால டைட்டில் வந்து வேக வைக்க வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலாக அமகன் படம் சிவகார்த்திகேயனுக்கு 23வது படம். இந்த படம் 25வது படம். அப்போ 24வது படம் என்ன அப்படின்னு கேட்பீங்க. 24வது படம் வந்து பார்த்தீங்கன்னா ஷிபி சக்கரவர்த்தி டான் படத்தை எடுத்தாங்கல்ல, அந்த இயக்குனரோடு சேர்ந்து 24வது படம் எடுக்க தான் இருந்தது. பட்டு அந்த படத்தில் வந்து ராஷ்மிகா மந்தனா தான் ஹீரோயின். அவங்களுடைய டேட் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் ஃப்ரீயாக இருக்குது. அப்போ அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய 25வது படமாக புகழானவர் எடுக்கிறாங்க. ஏன் இது 25வது படமாக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும், மினிமம் கேரண்டி உள்ள ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து தன்னுடைய 25வது படமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது எஸ்கேவோட அபிப்பிராயம். அதனால 25வது படமாக இதை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் சாரோட நடிப்பில் வந்து இளையராஜா சாரோட பயோபிக்காக தான் இருந்தது. பட் தனுஷா வந்து பார்த்திங்கன்னா குபேரன் சொல்லிட்டு தெலுங்கு படம், காஞ்சனாவோட சீக்வல், இட்லி கடன் சொல்லிட்டு அவர் டேரக்ட் பண்ணி நடிச்சிருக்காங்க. இளவுக்கு என்மேல் என்று படத்தை எடுத்து முடிச்சிருந்தாலும் அந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அடுத்த வருஷம் அந்த படம் ரிலீஸ் ஆகும். ஜனவரி மாதமும் பிப்ரவரி மாதம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கும்போது இளையராஜா சாரோட பயோபிக்கில் இவர் நடிப்பாக மாட்டாங்க அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது. இல்லை அந்த படம் ட்ராப்லாம் ஆகல, அது வந்து கண்டிப்பாக வரும்ன்ற ஒரு உறுதியான அனௌன்ஸ்மெண்ட் வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வந்தாலும் அப்போயே அது ஒரு மூவ் ஃபார்வர்ட் ஆகாமலே இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கொஷின் வந்து மக்கள் மனசில் இருக்குது. இதுக்கே இவ்வளவு சிக்கல்னு சொல்ல முடியாது, ஒரு டவுட்டு வந்து இருக்கும்போது இன்னொரு பயோபிக்கில் வந்து நடிக்க போகிறதான். அது யாருடைய பயோபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரபாபு சார் இருக்காருல்ல, பழைய காமெடி ஆக்டர், புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, அந்த சாங் அவர் சொன்னாலே அந்த சாங் தான் ஞாபகம் வரும். அந்த அவங்க பற்றின பயோபிக்கில் வந்து நடிக்கிறதா வந்து சொல்லப்படுது. இது பற்றின அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து விரைவில் வெளிவரும். மேபி நெக்ஸ்ட் இயர் வரும். அதுக்கப்புறமேட்டு முருகதாஸாகவும் சிவகார்த்திகேயனும் நடித்த அவங்க 2 பேரும் காம்போவில் ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. அதோட டைட்டில் டீசர் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா முருகதாஸாக வந்து ஹிந்தியில் சல்மான் கான் சார் வச்சு சிக்கந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் நாயன். ஆல்ரெடி வந்து கல்கியில் வந்து ஒரு பேன் இண்டியா படத்துக்கு மியூசிக் போட்டு, என்னதான் பேன் இண்டியா படம் நான் என் ஸ்டைலில் தான் மியூசிக் போட்டுன்னு போட்டு ஃபேமஸான சந்தோஷ் நாயன் தான் இந்த சிக்கந்தர் படத்துக்கும் வந்து போட்டிருக்காரு, அது மியூசிக் பண்ண போகிறது. ஸோ இதுக்கப்புறம் பாலிவுட்லேயும் சந்தோஷம் வந்து ஒரு பெரிய ஃபேம் அங்கேயே அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பேட் அக்லி படத்தோட டேரக்டர். அவர் வந்து இதுக்கு முன்னாடி திருச்சிலா நயன்தாரா, அன்பானவன், அசாகாத நடன்காதவன் படம்லாம் அவர் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பஹீகான்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தார். கரெக்டு, அதில் எடுத்துகிட்டு மார்க் ஆண்டனி மூலமாக ஒரு கம்பேக் வந்து கொடுத்தாங்க. அப்புறமேட்டு இப்போ குட் பேட் அக்லி படம் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அவங்க என்ன படம் பண்ண போகுது அப்படின்னு வந்து பார்த்தா மார்க் ஆண்டனி 2 எடுக்க போகிறாங்க. ஆக்சுவலி குட் பேட் அக்லி வந்ததுனா உண்மையிலேயே திறமையானவா இல்லை லக்கில் மார்க் ஆண்டனி படம் ஓடிச்சு இல்லையா தெரியும். பிகாஸ் மார்க் ஆண்டனி 2 எடுக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ அவர்கிட்ட சகக்கு இல்லையோ, எதுக்கு இந்த சீக்குவல் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் வந்து எனக்குள்ளே வந்தது. அவ்வளோதான் இன்றைக்கி சினிமா செய்தியில் தான். அதுக்கப்புறமேட்டு ஒரு முக்கியமான ஒரு சினிமா செய்தி வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ரஜினி சாருக்கும் அமலா மேமுக்கும் நடுவில் உள்ளது. அது உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியலன்னா நீங்கள் வேறு ஏதாவது யூடியூப்போ இல்லை வேறு ஏதாவது சினிமா ஊடகங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு 25 வயசாகிடுச்சு. அமலா மேமுக்கு கல்யாணம் ஆகி அவங்க பையனுக்கே 2வது கல்யாணமே ஆகிடுச்சு. ஸோ 2 பேரும் லைஃப்பில் வந்து வேறு
லைஃப்பை தேடி போயிட்டு செட்டிலும் ஆகிட்டாங்க. இப்போ போய் பல சிக்கலையே அவங்களுக்கு மனக்கசப்பு உண்டாக்கி எதுக்கு அப்படின்றது என்னுடைய பர்சனல் இப்போ. இந்த வீடியோ பார்த்து பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விரைவில் சந்திப்போம். அதாவது வெள்ளிக்கிழமை விடுதலை 2 ரிலீஸ் ஆகுது, அதோட ரிவ்யூவில் சந்திப்போம். தேங்க்யூ.